அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதது வல் மஅதூத் எனும் நூலின் பாடங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இதுவரை 12 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 12 பாடங்களின் மூலமாக 55 வார்த்தைகள், அந்த 55 வார்த்தைகளை நாம் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோம். 55 வார்த்தைகளை கொண்டு நாம் இப்பொழுது 1 10,000 வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா எண்களை எழுத்துக்களாக வார்த்தை வடிவத்தில் சொல்லவும் எழுதவும் முடியும். இந்த 55 வார்த்தைகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா 1 10,000 வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியும், அரபியில ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் எந்தெந்த இடங்கள்ல ஆண்பால் வரும், எந்தெந்த இடங்கள்ல பெண்பால் வரும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு தவறில்லாமல் என்ன செய்ய முடியும், என்னால் சொல்ல முடியும். கடைசி பாடத்திலே நாம் 2000 முதல் 10,000 வரை உள்ள எண்களை, அந்த 9 வார்த்தைகளை எவ்வாறு அரபியிலே நாம் சொல்றது என்பது பற்றிய விளக்கங்களை நாம் பார்த்தோம். இப்ப 1000 எடுத்துக்குவோம். 1000 10,000 வரை. இந்த 10,000 என்பது 5 இலக்க எண்ணாக என்ன செஞ்சிரும், மாறிடும். 1000 9,999 வரைக்கும் இது 4 இலக்க எண்கள். இந்த 4 இலக்க எண்கள்ல இப்ப 1001 999 வரைக்கும் இடைப்பட்ட அந்த இலக்க எண்கள் இருக்குதா இல்லையா, அவைகளை நாம் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பது பற்றிய விளக்கத்தை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அத்தர்சு அஸ்ஸாலிசு அஷர் 13வது பாடத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நாம் ஏற்கனவே 2 இலக்க எண்ணிலிருந்து 3 இலக்க எண்ணுக்கு நாம் மாறினோம். எப்போ? 100க்கு மேல 3 இலக்க எண். அப்ப 100 என்பதை முதலில் என்ன செய்யணும், 100லிருந்து 101 எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சோம், தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த 100 என்பது வரணும், அதற்கடுத்து 1 என்பது வரணும். இந்த 2க்கு இடையில இந்த 2 எண்களையும் இணைப்பதற்கு வாவ் என்கிற அத்துஃபுடைய எழுத்தை என்ன செய்யணும், இடையில போட்டு மிஅத்தும் வ வாஹிதுன் என்று எழுத வேண்டும் என்று நாம் படித்தோம் இல்லையா? அப்ப அது என்னது, மிஅத்தும் வ வாஹிது 101. அதே மாதிரிதான் இப்ப நாம் என்ன செய்ய போறோம்னா, முதலாவதாக தெரிந்து கொள்ளவிருப்பது 1001 1010 வரைக்கும் எவ்வாறு 101 110 வரைக்கும் எப்படி நாம இணைத்து எழுதினோமோ அதே மாதிரிதான் அங்க மிஅத்தும் வ வாஹிதுன் என்று முதல்ல மிஅத்தை போடுவோம், அப்புறம் ஒற்றைப்படை எண்கள் அந்த 1 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை போடுவோம், நடுவுல வாவை போடுவோம். அதே சேம் தான், அதே மாதிரி தான் இப்ப என்ன செய்யணும், அல்ஃப் 1001. இந்த 1001 என்பதை நாம் என்ன செய்யணும், முதல்ல அல்ஃபுன் என்பதை என்ன செய்யணும், எழுதணும். அதுக்கடுத்து வா அத்துடைய வாவை எழுதிவிட்டு வாஹிதுன் என்று ஆண்பாலாக எழுத வேண்டும். பெண்பாலுக்கு எழுதுவதாக இருந்தால் அல்ஃபுன் வ வாஹிதத்துன். 1001 என்பதை அல்ஃபுன் வ வாஹிதுன் என்றோ ஆண்பாலாகவோ அல்லது அல்ஃபுன் வ வாஹிதத்துன் என்றோ என்ன செய்யலாம், நாம எழுதி கொள்ளலாம், சொல்லலாம். இதே மாதிரிதான் 2 3 10 வரைக்கும் இதே மாதிரிதான். 1002 அல்ஃபுன் வ இஸ்னானி அவ் இஸ்னைனி ஆண்பால், அல்ஃபுன் வ இஸ்னதானி வ அவ் இஸ்னதைனி பெண்பால். 1003 அல்ஃபுன் வ ஸலாசுன் ஆண்பால், அல்ஃபுன் வ ஸலாசத்துன் பெண்பால். 1004 அல்ஃபுன் வ அர்பஉன் ஆண்பால், அல்ஃபுன் வ அர்பஅத்துன் பெண்பால். அப்ப இதே மாதிரி என்ன செய்யணும், 10 வரைக்கும் போகணும். அல்ஃபுன் வ ஹம்சுன் அல்ஃபுன் வ ஹம்சத்துன், அல்ஃபுன் வ சித்துன் அல்ஃபுன் வ சித்தத்துன். 1007 அல்ஃபுன் வ சபஉன் அல்ஃபுன் வ சபஅத்துன். 1008 அல்ஃபுன் வ ஸமானியுன் முதக்கர் அல்ஃபுன் வ ஸமானியத்துன் முஅன்னஸ்.
அல்ஃபும் வ திஸ்அ 1009, அல்ஃபும் வ திஸ்உன் முதக்கர், அல்ஃபும் வ திஸ்அத்துன் முஅன்னஸ். 1010 அல்ஃபும் வ அஷர வ அஷருன் வ அஷருன் ஆண்பால், அல்ஃபும் வ அஷ்ரத்துன் பெண்பால். அப்ப இப்படித்தான் நாம் என்ன செய்யணும்னா 1 to 10 வரைக்கும் இருப்பதை இந்த 4 இலக்க எண்களை இவ்வாறு நாம் என்ன செய்யணும், அமைக்கணும். அதுக்கடுத்து 11 இருக்கக்கூடிய வார்த்தைகளை இதே முறையில் தான். எப்படி? வாஹிதுன் என்பதற்கு பதிலாக அஹத அஷர ஆண்பாலாக, இஹ்தா அஷர பெண்பால், அஷ்ரத பெண்பாலாக. அப்ப எப்படி 111 120 வரைக்கும் எவ்வாறு நாம் இணைத்து எழுதினோமோ, அங்க 100 என்பதற்கு பதிலாக என்ன செய்யணும் என்று சொன்னால் 1000 போட்டுக்கொள்ள வேண்டும், அல்ஃபுன் என்பதை போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து அத்துஃபுடைய வாவை எழுதி அதற்கடுத்து என்ன செய்யணும், அந்த 11 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எழுதி கொள்ள வேண்டும். அல்ஃபுன் வ அஹத அஷர, அல்ஃபுன் வ இஸ்னா அஷர, அல்ஃபுன் வ ஸலாஸத அஷர. ஆண்பாலுக்கு எழுதுகின்ற பொழுது அல்ஃபுன் வ ஸலாஸத அஷர, பெண்பாலுக்கு அல்ஃபுன் வ ஸலாஸ அஷ்ரத 1013. இப்போ 20க்கு மேல இருக்கக்கூடிய எண்கள் அதை எப்படி நாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா, இதுல என்ன செய்யும் அப்படின்னா, எவ்வாறு 121 என்பதுல 2 அத்துஃபுடைய வாவ் வந்துருமோ, அதே மாதிரி இதுலயும் என்ன செய்யும், 2 அத்துஃபுடைய வாவ் வரும். முதல்ல அல்ஃப் எழுதுவோம் 1000, அதுக்கடுத்து வாவ் அத்துஃபுடைய வாவை போடணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், அந்த 1 2 3 என்ற அந்த இலக்கங்களை எழுதணும். அதுக்கடுத்து ஒரு வாவை போடணும். அது வாவை போட்டு அப்புறம் அல்ஃபால் உக்கூது, அது 20 அல்லது 30 அல்லது 40 அல்லது 50 60 என்ன ஒன்று, அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அதை பின்னாடி போட்டு அப்படியே வார்த்தைகளை அமைக்கணும். உதாரணத்திற்கு ஒரு சில எண்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். இப்ப 1013 எப்படி? முதல்ல அல்ஃபும், அதுக்கடுத்து என்னது, ஆண்பாலாக சொல்வதா இருந்தால் வசலாச அஷர 1013 ஆண்பால், அல்ஃபும் வசலாசத்த அஷர ஆண்பால், அல்ஃபும் வசலாச அஷ்ரத பெண்பால். 1024 இப்ப இதுல 2 அத்துஃபுடைய வாவ் வரும். ஆண்பாலாக சொல்லுகின்ற போது அல்ஃபுன் என்பதில் ஆண்பால் பெண்பால் என்பதெல்லாம் கிடையாது, அந்த 4 என்பதில் ஆண்பால் இருக்கிறது இல்லையா? அது இஷ்ரூன என்பதில் ஆண்பால் பெண்பால் எல்லாம் கிடையாது. அப்ப இதுல ஆண்பாலாக சொல்லுகின்ற பொழுது இங்கே மாற்ற வேண்டியது அர்பஉன், அந்த 4 மட்டும்தான் இங்கே மாற்ற வேண்டும். ஆண்பாலாக சொல்லுகின்ற பொழுது அர்பஉன், பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது அர்பஅத்துன். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அல்ஃபுலேயும் மாற்றம் இல்லை, 20லேயும் மாற்றம் கிடையாது. அப்ப 1024 என்பதை ஆண்பாலாக சொல்லுகின்ற பொழுது அல்ஃபும் வ அர்பஉன் வ இஷ்ரூன், பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது அல்ஃபும் வ அர்பஅத்துன் வ இஷ்ரூன். 1035 அல்ஃபும் வ ஹம்சுன் வ ஸலாஸூன் முதக்கர், அல்ஃபும் வ ஹம்ஸத்துன் வ ஸலாஸூன் முஅன்னஸ். 1046 அல்ஃபும் வ சித்துன் வ அர்பஊன் முதக்கர், அல்ஃபும் வ சித்தத்துன் வ அர்பஊன் முஅன்னஸ். 1057 அல்ஃபும் வ ஸப்உன் வ ஹம்ஸூன் முதக்கர், அல்ஃபும் வ ஸப்அத்துன் வ ஹம்ஸூன் முஅன்னஸ். 1068 அல்ஃபும் வ ثمانيون وستون مذكر، 1068 مؤنث. 1076 1076 1076 1076. 1085 1085 مذكر، 1085 مؤنث. 1099 1099 ஆண்பால்، 1099 பெண்பால்.
1100 அல்ஃபும் வமிஅ. ரெண்டே ரெண்டு வார்த்தை தான். அல்ஃபும் வமிஅ 1100 ஆண்பாலுக்கும் இதுதான், பெண்பாலுக்கும் இதுதான். இன்னும் ரெண்டுலேயும் வந்து எந்த மாற்றங்களும் கிடையாது. இப்போ நாம் என்ன செஞ்சுருக்கோம், 1001 1100 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட எண்களை நாம் எப்படி சொல்லணும், எப்படி அமைக்கணும் என்பதை நாம் இந்த விஷயங்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். இந்த 1100க்கு மேலே போகிறப்ப 1100 வருகிறப்ப முதல்ல 1000 எழுதணும், அதுக்கடுத்து 100 எழுதணும், அதுக்கடுத்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த 1-99 வரைக்கும் எப்படி எந்த அமைப்பில் நாம் எழுதினோமோ அதே எழுதணும். இப்போ உதாரணத்திற்கு எப்படி என்று சொன்னால் 1101, இப்போ முதல்ல 1000 அல்ஃபுன், அதுக்கடுத்து என்ன செய்யணும், அத்துஃபுடைய வாவை போடணும், அப்புறம் 100ஐ கொண்டு மிஅ, 100னா 100, 200னா 200 அதை கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து அத்துஃபுடைய வாவு, அதுக்கடுத்து வாஹித். அப்போ ரெண்டு அத்துஃபுடைய வாவு என்ன செய்ய வரும். இப்போ 1101 என்பதை ஆண்பாலாக சொல்கின்ற பொழுது அல்ஃபுல எந்த மாற்றமும் இருக்காது, மியால எந்த மாற்றமும் இருக்காது. அந்த வாஹிதுன் என்பதில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும். அதில் வாஹிதுன் ஆண்பால், வாஹிதத்துன் பெண்பால். அப்போ அல்ஃபு 1101 அல்ஃபு வமிஅத்து வவாஹித் முதக்கர், அல்ஃபு வமிஅத்து வவாஹிதத்துன் முஅன்னஸ். 1113. அப்போ முதல்ல அல்ஃப், அதுக்கடுத்து அத்துஃபுடைய வாவ் வ, அதுக்கடுத்து 100 மிஅ, அதுக்கடுத்து அத்துஃபுடைய வாவ் 13 ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு அல்ஃபு வமிஅத்து வ13 பெண்பாலுக்கு. இதிலே இப்போ இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் 2 அத்துஃபுடைய வாவ் வரும். 20க்கு மேலே போயிட்டோம்னா 3 அத்துஃபுடைய வாவு வந்துடும். 1124 என்றால் இங்கே என்ன செய்யணும், 1000க்கு அடுத்து ஒரு அத்துஃபுடைய வாவ், 100க்கு அடுத்து ஒரு அத்துஃபுடைய வாவ், 4க்கு அடுத்து ஒரு அத்துஃபுடைய வாவ் என்று என்ன செய்யும், 3 அத்துஃபுடைய வாவ் தான். அதுக்கு அடுத்து என்ன செய்யும், 20ஓ 30ஓ என்பது வரும். இப்போ உதாரணத்திற்கு 1124 அல்ஃபுன் வ மிஅத்துன் வ அர்பஉன் வ இஷ்ரூன், அல்ஃபு வ மிஅத்து வ அர்பஉ வ இஷ்ரூன். நன்றாக விளையும். இந்த கடைசியில் வந்து 24 என்று வருகின்ற பொழுது 4 தான் முன்னாடி வரும், இஷ்ரூன் என்பது கடைசியில் வரும். இதை நாம் என்ன செய்ய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ 1124 அல்ஃபு வ மிஅத்து வ அர்பஉ வ இஷ்ரூன். 1135 அல்ஃபு வ மிஅத்து வ ஹம்ஸு வ தலாத்தூன். ஹம்சத்துன் வ தலாத்தூன்னா பெண்பாலாக என்ன செஞ்சிடும், மாறிடும். 1146 அல்ஃபு வ மிஅத்து வ சித்து வ அர்பஉன், அல்ஃபு வ மிஅத்து வ சித்தத்து வ அர்பஉன் பெண்பாலுக்கு. 1157 அல்ஃபு வ மிஅத்து வ சபஉ வ ஹம்சூன், அல்ஃபு வ மிஅத்து வ சபஅத்து வ ஹம்சூன். 1168 அல்ஃபு வ மிஅத்து வ ஸமானியு வ சித்தூன் ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு ஸமானியத்து வ சித்தூன். 1179 அல்ஃபு வ மிஅத்துன் வ திஸ்உ வ சபஊன் ஆண்பால், அல்ஃபு வ மிஅத்து வ திஸ்அத்து வ சபஊன் பெண்பால். 1199 அல்ஃபு வ மிஅத்து வ திஸ்உ வ திஸ்ஊன் ஆண்பால், அல்ஃபு வ மிஅத்து வ திஸ்அத்து வ திஸ்ஊன் பெண்பால். அப்போ 1199 அதுக்கடுத்து என்ன, 1200 அல்ஃபு வ மிஅத்தைன், அல்ஃபுன் மிஅத்தைன், அல்ஃபு வ மிஅத்தைன் ஆண்பாலுக்கு இதுதான், பெண்பாலுக்கும் இதுதான். இப்போ 1000-உடன் இப்போ இதுவரை 1200 வரைக்கும் படித்தாச்சு. 1000-உடன் எவ்வாறு 100, 200 ஆகியவைகளை 1 முதல் 99 வரையுள்ள எண்களையும் எவ்வாறு இணைத்து எழுத வேண்டும் என்பதின் உதாரணங்களை மேலே கொண்டு. இப்போ 1199னா அங்கே 100 போட்டுக்கிறணும், 1299னா அங்கே 200 போட்டுக்கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் நாம் என்ன செஞ்சோம்னா அந்த இது உதாரணங்களை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். 2000 முதல் 10,000 வரையுள்ள எண்களுடன்
ஒவ்வொரு 100ஐயும் 1 முதல் 99 வரையுள்ள எண்களையும் இணைத்து எழுத எப்படி எழுதுறது நம்ம பார்த்துட்டோம். 1200 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் 1200க்கு பதிலாக 300 வந்தால் 300 போட்டுக்கிறணும். அப்புறம் கடைசியில் 3000 இப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னா 2000 என்று வந்து விட்டால் இப்போ அல்ஃபானி இப்போ 2001 என்று வைத்துக்கொள்வோம். அப்போ நம்ம 1001க்கு என்ன செஞ்சோம்? அல்ஃபும் வவாஹிதும். 2001 அல்ஃபானி வவாஹிதும். 2011 அல்ஃபானி வாஹத அஷர். 2021 அல்ஃபானி வ வாஹிதும் வ அஷ்ரூன். 3100 சலாசத்து ஆலாஃபின் வ மிஅ. 101 சலாசத்து ஆலாஃபின் வ மிஅத்தும் வ வாஹிதுன். ஆண்பாலுக்கு, வாஹிதத்துன் என்று சொன்னால் பெண்பாலுக்கு. ஸோ இந்த அமைப்பில் தான் இப்போ 1001 1200 வரைக்கும் நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். இதே அடிப்படையில் தான் 1000க்கு பதிலாக 2000 போட்டாலும் சரி, 100க்கு பதிலாக 200 போட்டாலும் சரி. ஸோ எதுனாலும் நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம் என்று சொன்னால் இதே அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம், அமைத்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் என்ன செய்யலாம், உங்களுக்கு சொல்லி காட்டலாம். உதாரணத்திற்கு 2513. அப்ப 2000க்கு என்ன சொல்லணும்? அல்ஃபானி. 2000க்கு அல்ஃபானி. 500க்கு என்ன சொல்லணும்? ஹம்சுமிஅத்தின். அப்ப அது ரெண்டுக்கு இடையில வாவ போட்டணும். அப்ப அல்ஃபானி வ ஹம்சுமிஅத்தின் வ போட்டு என்ன செய்யணும்? 13 என்பதை சலாசத அஷர. ஆண்பாலுக்கு, பெண்பாலுக்கு சலாச அஷ்ரத. இவ்வளவுதான். இப்ப இதே அமைப்பில் தான் நாம் 10,000 வரைக்கும் நாம் என்ன செய்யணும், போய்கொள்ளலாம். இந்த 55 வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்திருந்தால் என்னால் 1 முதல் 999 வரைக்கும் என்னால் எவ்விதமான மாற்றங்களும் இல்லாமல், தப்பு தவறு இல்லாம, சந்தேகம் இல்லாமல் என்ன செஞ்சிடலாம், சரியாக அரபியில் என்னால் சொல்லவும் முடியும், எழுதவும் முடியும். அந்த விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். அதற்கு உங்களிடம் நீங்கள் இதுவரைக்கும் படித்ததில் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதற்காக ஒரு சில தமாரின் உங்களுக்கு கீழே கொடுக்கப்படுகிறது. அந்த தம்ரீன்களை என்ன செய்யுங்க, 1 வார்த்தைகளில் எழுதி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பதிவிடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யட்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.